இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க. In April 2019, a man has rupees 17,500 and it is increased by 20% every year in the starting of April. 2019 ஏப்ரலில் அவரோட கையில் எவ்வளோ இருக்குது? ஏப்ரல் 2019 அவர் கையில் இருக்கிறது வந்து 17,500. எவ்ரி இயர் எவ்வளோ ஏறுது? இன்க்ரீஸ்டு வந்து என்னது, ஒவ்வொரு வருஷமும் 20% ஏறுது. அப்போது 2020 ஒரு 20% ஏறி இருக்கும், 2021 ஒரு 20% ஏறி இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க, if the man spend 60% of the total amount in April 2021 அப்படி இருந்தால் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, மீதி எவ்வளோ இருக்குங்க கேட்குறாங்க. இப்போ மொத்தம் எவ்வளோ வரும்? ஏப்ரல் 2021 எண்டில் கேட்குறாங்க. சரிங்களா? எண்ட் ஆஃப் ஏப்ரல் 2021 போது இது எவ்வளோ? 17,500. ஒரு 20% கூடுது. அப்போ 120/100. இதில் ஒரு 20% கூடுது, 120/100. அவர் எவ்வளோ செலவு பண்ணிடுறாரு? 60% செலவு பண்ணிடுறாரு. அப்போ மீதி இருக்குது 40%. என்ன பண்ணலாம்? இந்த 20க்கு இந்த 20 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 20க்கு இதில் ஒன்று இதில் ஒன்று கேன்சல் பண்ணிடலாம். இந்த 10 கேன்சல் பண்ணிடலாம். 2 2s 5 2s. இந்த 5 எங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 3 5s 50, ரிமைனிங் 2 வரும் 35. நமக்கு மீதி இருக்கிறது வந்து 35 இருக்குது, ஒரு 12 இருக்குது, ஒரு 12, இது 4 2. இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வரணும். இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணுறத விட இந்த 12ல் ஒரு 3 இருக்குது, இந்த 12ல் ஒரு 3 இருக்குது. அப்போ 9 கண்டிப்பாக அதோட ஆன்சரில் வரணும். அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 ஆகுதுன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது 6 + 7 7 + 2 9. இது சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 9. இதில் பார்த்தீங்கன்னா 6 + 1 7. இது சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 7. இது என்ன சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 17. இது சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 9. இது சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 11. இப்போ எதில் ஆன்சர் கிடையாது? இது வராது, இது வராது, இது வராது. இந்த ரெண்டில் எது ஆன்சர் தான் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், 100க்கு 120 வருது, 100க்கு 20 120. அப்போது 1000க்கு எவ்வளோ ஆச்சு? 1200. 10,000க்கு 12,000. சரிதானா? அப்புறம் 2 தடவை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24,000 கிட்ட வரும். ஒரு 120, இன்னொரு 120, 24,000க்கு மேலே வரப்போகுது. அதுக்கப்புறம் 40% அப்படின்னா அதுக்கு பாதிக்கு கீழே. இப்போ பாதிக்கு இல்லைன்னா 12,000க்கு கீழே தான் வரப்போகுது. அப்போ ஆன்சர் இதுதான்.